Ranch Express Courier Private Limited. Domestic International Cargo. உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். தலைப்புச் செய்திகள். ஆதாரை குடியுரிமைக்கான சான்றாக கருத முடியாது என எஸ்ஐஆருக்கு எதிரான வழக்கு விசாரணையில் உச்சநீதிமன்றம் கருத்து. தமிழக அரசு தொடர்ந்துள்ள வழக்கில் டிசம்பர் 1ஆம் தேதிக்குள் விளக்கமளிக்க தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவு. தென்மேற்கு வங்கக்கடலில் உருவாகியுள்ள டிட்வா புயல் தெற்கு ஆந்திர கடலோர பகுதிகளில் நோக்கி நகர்ந்து வரும் 30ஆம் தேதி கரையை கடக்கும். வானிலை ஆய்வு மையம் தகவல். இன்று பிறந்த நாளை கொண்டாடிய துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின். தலைவர்கள், திமுக நிர்வாகிகள், தொண்டர்கள் வாழ்த்து. பள்ளிகளில் மாதந்தோறும் 6 முதல் 9ஆம் வகுப்பு மாணாக்கர்களுக்கு திரையிடப்படும் சிறார்கள் திரைப்படங்கள். இந்த மாதம் காக்கா முட்டை படத்தை திரையிட பள்ளி கல்வித்துறை உத்தரவு. இனி விரிவான செய்திகள். ஆதாரை குடியுரிமை சான்றாக கருத முடியாது என உச்சநீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. எஸ்ஐஆருக்கு எதிராக திமுக உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளன. இந்த வழக்கு தொடர்பான விசாரணை இன்று நடைபெற்ற போது பல்வேறு கேள்விகளை உச்சநீதிமன்றம் எழுப்பியது. ஒருவருக்கு ஆதார் அடிப்படையில் ரேஷன் வழங்கப்பட்டால் அதே அடிப்படையில் வாக்குரிமை வழங்கப்படுமா என்று கேள்வி எழுப்பிய உச்சநீதிமன்றம் எஸ்ஐஆருக்கு எதிராக தமிழக அரசு தொடர்ந்த வழக்கில் டிசம்பர் 1ஆம் தேதிக்குள் பதிலளிக்க தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிட்டது. சிறுமி ஹாசினி மரண வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டிருந்த தஷ்வந்த் விடுதலை செய்யப்பட்டதற்கு எதிராக தமிழக அரசு தாக்கல் செய்த சீராய்வு மனுவை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்துவிட்டது. இந்த வழக்கில் தஷ்வந்துக்கு சென்னை உயர்நீதிமன்றம் மரண தண்டனை விதித்திருந்த நிலையில் அதை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்து தஷ்வந்தை விடுதலை செய்தது. இது தொடர்பாக தமிழக அரசு சீராய்வு மனு தாக்கல் செய்திருந்தது குறிப்பிடத்தக்கது. அரசு பள்ளிகளில் 6 முதல் 9ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு சிறார்கள் திரைப்படம் வெளியிடப்படும் நிலையில் இந்த மாதம் காக்கா முட்டை திரைப்படத்தை திரையிட பள்ளி கல்வித்துறை உத்தரவிட்டிருக்கிறது. அரசு பள்ளிகளில் 6 முதல் 9ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு மாதந்தோறும் சிறார்கள் திரைப்படங்கள் திரையிடப்படுகின்றன. இந்த மாதம் காக்கா முட்டை திரைப்படத்தை வெளியிட அனுமதி வழங்கப்பட்டுள்ளதுடன் அதற்காக லிங்க் அனைத்து பள்ளிகளுக்கும் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. திரையிடும் பணிகளை ஒருங்கிணைக்க ஆசிரியர்களை நியமிக்கவும் உத்தரவிடப்பட்டுள்ளது. துணை முதலமைச்சர் உதயநிதியை கட்சியினர் பாராட்டும் போது தந்தையாய் மட்டுமல்லாமல் தலைவனாக மகிழ்வதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். கொள்கை பற்றோடு உழைப்பால் உயரும் உதயநிதியை வாழ்த்துவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் கட்சிக்கு எளியனாக, கடுஞ்சொல் சொல்லாதவனாக, மக்களின் அன்புக்கு உரியவனாக, எப்போதும் அவர்களுக்காக களத்தில் நிற்பவனாக திகழ வேண்டும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவுறுத்தியிருக்கிறார். எஸ்ஐஆர் படிவத்தில் உறவினர்களின் பெயர்கள் அவசியம் இல்லை என்று மாநில தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் தெரிவித்திருக்கிறார். எஸ்ஐஆர் படிவத்தில் குளறுபடிகள் உள்ளதாகவும் அதை பூர்த்தி செய்வதற்கு சிரமமாக உள்ளதாகவும் புகார்கள் வந்த வண்ணம் உள்ளன. இதனிடையே 2002, 2005 வாக்காளர் பட்டியலில் பெயரை கண்டறிய முடியாவிட்டால் பிற விவரங்களை பூர்த்தி செய்தால் போதும் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். மேலும் வரைவு வாக்காளர் பட்டியலில் பெயர் இல்லாவிட்டால் படிவம் 6உடன் உறுதிமொழியை இணைத்து பட்டியலில் புதிதாக பெயரை சேர்க்க வேண்டும் எனவும் மாநில தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் தெரிவித்திருக்கிறார். தென்மேற்கு வங்கக்கடலில் உருவாகியுள்ள டிட்வா புயல் தெற்கு ஆந்திர கடலோர பகுதிகளை நோக்கி நகர்ந்து வரும் 30ஆம் தேதி கரையை கடக்கும் என தென்மண்டல வானிலை ஆய்வு மைய தலைவர் அமுதா தெரிவித்திருக்கிறார். இதனிடையே நாகை, தஞ்சை உள்ளிட்ட மாவட்டங்களில் நாளை அதி கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் கூறியிருக்கிறார். இதன் காரணமாக அடுத்த 5 நாட்களுக்கு மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்றும் வரும் 5ஆம் தேதி சென்னையில் மிக கனமழை பெய்யும் என்றும் வானிலை ஆய்வு மைய தலைவர் அமுதா குறிப்பிட்டுள்ளார். டிட்வா புயலின் தாக்கம் காரணமாக நாளை மறுநாள் 6 மாவட்டங்களில் அனைத்து துறை அதிகாரிகளும் ஒருங்கிணைந்து மக்கள் பணியாற்ற வேண்டும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். தேவைப்படும் மாவட்டங்களுக்கு கண்காணிப்பு அதிகாரிகளை உடனடியாக அனுப்பி மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளை துரிதப்படுத்தவும், நிவாரண மையங்களில் அடிப்படை வசதிகளை ஏற்படுத்தவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவுறுத்தியுள்ளார். செங்கோட்டையன் செல்வாக்கு இல்லாத தலைவர் என அமைச்சர் ராஜகண்ணப்பன் விமர்சித்திருக்கிறார். அவர் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்ததால் திமுகவிற்கு எந்த பாதிப்பும் இருக்காது என்று கூறினார். மேலும் நடிகர்களை பார்க்க ஆர்வம் இருப்பது இயல்புதான் என்றும் எல்லா நடிகர்களுக்கும் கூட்டம் குவியும் என்றும்
ஆனால் அவர்கள் யாரும் எம்ஜிஆர் ஆகிவிட முடியாது என்றும் ராஜகண்ணப்பன் தெரிவித்தார். பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன்